நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா உங்க பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த 5 ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிசினஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருங்க. ட்ரிக் நம்பர் 1, உங்க பிசினஸ்ல எந்த இடத்துல எந்த மக்களுக்காக கொடுக்குறீங்கன்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ப்ராடக்டை எந்த இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோமோ அந்த இடத்துல அந்த தேவை இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். உங்க ப்ராடக்ட் எது, அது எந்த இடத்துல யாருக்கானதுன்றத நீங்க தீர்மானிச்சுக்கங்க. ட்ரிக் நம்பர் 2, வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கான மதிப்பு அதிகமாக இருந்து அதை கம்மியான ரேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் தவறான இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேல்யூ ஆடட் ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்றப்ப சேல்ஸ் ஆகுது. ட்ரிக் நம்பர் 3, கிளியர் விஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்க பிசினஸை நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. ஆனா அந்த மார்க்கெட்டிங்கை கரெக்டா எந்த இடத்துக்கு, யாருக்காக, எந்த மக்களுக்காக பண்றோம் அப்படின்றத கரெக்டா நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பிளானிங் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் நிச்சயமா உங்களுக்கு லீடை கொடுக்கும். வரக்கூடிய அந்த லீட்ஸை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுடைய பிசினஸோடைய சக்சஸ்ஃபுல் ரேட்டை யாராலையும் தடுக்க முடியாது. ட்ரிக் நம்பர் 4, பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் திடீர்னு சொல்லிட்டு பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான். இப்போ பிரான்சைஸ் மாடல்ல எடுத்து நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ள அவ்வளவு பிசினஸ்மே க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைச்சீங்கன்னா அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுதான். அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காங்க, இல்ல அதை பத்தி அது எதை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டு பாத்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால எப்பவுமே நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட நாலேஜை கேதர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 5வது ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். நீங்க எந்த ஒரு பிசினஸ் ரன் பண்ணாலும் அதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால சக்சீடா அந்த பிசினஸை கொண்டு போக முடியும். ஸோ நான் சொன்ன இந்த ட்ரிக்ல உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு, இல்ல இந்த ட்ரிக்ஸ்ல நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.